பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சார்ட்ல பார்த்தோன்னே பயங்கரமா எக்ஸைட் ஆயிரும். பட் இந்த பிரேக் அவுட் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் மூவா இல்ல பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸும் இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கோட காணொலியில நம்ம அந்த மாதிரி 2 பங்குகளை பார்க்க போறோம். இந்த 2 பங்குகளும் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கன்சால்டேஷனுக்கு அப்புறமா. அவங்களோட பிசினஸ் ஸ்டோரியுமே ஒரு புது மொமெண்டத்தை காட்டுது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸா இல்ல ஒரு சஸ்டைனபிள் ரீரேட்டிங்கோட பிகினிங்கான்னு பார்க்கணும். முதல்ல பார்க்க போற நிறுவனம் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 1986ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க பிரெசிஷன் மேனுஃபேக்சரிங் அதுல வந்துட்டு ஒரு மார்க்கெட் லீடரா இருக்காங்க. டைவர்ஸ் செக்மெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் காம்பனன்ட்ஸ் அப்புறம் சப் அசம்பிளிஸ் கிளையண்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் துறைகளுக்கு இவங்க தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. வெர்டிகல்ஸ் பார்க்கலாம். அலுமினியம் ப்ராடக்ட் வந்து 60% அவங்களோட வருவாய் இருக்கு. இந்த நிறுவனம் லைட் வெயிட் சொல்யூஷன்ஸ் அதாவது கிராங்க் கேஸ், சிலிண்டர் பிளாக்ஸ், 2 வீலர்ஸ்க்கு வந்து தயாரிப்பை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் காம்பனன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் ட்ரெயின் வந்து 28% வருவாய். அவங்க அது மூலமா பவர் ட்ரெயின் ரிலேட்டட் பார்ட்ஸ் இருக்குல்ல, கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு, பேசஞ்சர் வண்டிகளுக்கு, ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் மிஷினரிக்கு இதெல்லாமே தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பார்ட்ஸ்ல என்ஜின் அதுக்கப்புறம் பவர் டிரான்ஸ்மிஷன் காம்பனன்ட் தேவையெல்லாம் இருக்குல்ல, அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஜினியரிங் 12% வருவாய் இங்கிருந்து வருது. நான் ஆட்டோமோட்டிவ் வெர்டிகல் வந்து ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ், ஹை அண்ட் சப் அசம்பிளிஸ், கான்ட்ராக்ட் தயாரிப்பு செய்யறது, மீத இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்கள் பண்றது, அதுல வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த செக்மெண்ட்ல பண்றாங்க. இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறன் பார்த்தோம்னா 3 year சேல்ஸ் CAGR 37% இருக்கு. ப்ராஃபிட் growth வந்து 9% தான் லிமிட்டடா இருக்கு. Q1 FY26ல நிறுவனத்தோட வருவாய் 1784 crores 55% year on year growth காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்கு சேல்ஸ் மொமெண்டம். ஏன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் செக்மெண்ட்னால தான் இதோட கான்ட்ரிபியூஷன் 2x அதிகமா இருக்கு. 1071 crores. மெயினா இது ஏன் வந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ரேம்ப் அப் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல. ஸோ அக்விசிஷன்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு FY25ல. அதனால இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அக்விசிஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அதை கன்சாலிடேட் பண்ணிக்க FY25ல. பிஆர் ஆக்சியன் வந்துட்டு ஸ்ட்ராங்கா ரெவன்யூ growth வந்து காமிச்சிருக்காங்க. குவார்டர்லி ரன் ரேட் வந்து 408 crores Q1 FY26ல. ஏன்னா புது நுகர்வோர்கள் ஆட் பண்ணிருக்காங்க. கீ கஸ்டமர் செக்மெண்ட்ஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணதுனால. பட் இந்த நிறுவனத்தோட செலவுகளும் அதிகமா இருக்கு. 59.3% 1519 crores. அதோட ரெவன்யூ விட ஃபாஸ்டர் பேஸா இருக்கு. ஸோ மார்ஜின் ப்ரெஷர் நிறையவே கிரியேட் ஆகுது. மேஜர் டிரைவர்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் சர்ஜுக்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தான் 95.4% ஜம்ப் இருக்கு. மீதி எக்ஸ்பென்ஸ் 78.5% ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சரை இன்ஃபிளேட் பண்ணிக்குன்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 34.5% க்ரோ ஆயிருக்கு 265 crores. ஆனாலும் ஓபிஎம் வந்து 227 BPS ஃபால் ஆயிருக்கு 14.85%. ஸோ ஃபுல் பெனிஃபிட் வந்து டாப் லைன் க்ரோத் வந்து மார்ஜினை ரீச் ஆகல அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 34.7%, 66 crores இருக்கு. டெப்ரிசியேஷன் 41.7%, 102 crores இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியை ஸ்குவீஸ் பண்ணுது. நெட் ப்ராஃபிட் 18.6% தான் வந்து அதிகமாக இருக்கு. 70 crores ரீச் ஆயிருக்கு. ஆனால் என்பிஎம் வந்து 121 BPS கம்மியாக இருக்கு 3.92%. ஏன்னா கம்பைன்ட் இம்பாக்ட் இருக்குல்ல, ஹையர் எக்ஸ்பென்ஸ், இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன் இது எல்லாத்தினாலையும். growth outlook பார்க்கலாம். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7,000 crore ரெவன்யூ ரீச் பண்றதுக்கும் 1,100 crore EBITDA FY26ல ரீச் பண்றதுக்கும். என்னதான் குளோபலா ஹெட்விண்ட் இருந்தாலும் இந்த கைடன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது EBITDA மார்ஜின் வந்து ரஃபா 15 to 15.5% அதிகமாகும். அவங்களுடைய கரண்ட் மார்ஜினான 14.9%ல இருந்து. அடிஷனலா எக்ஸ்பெக்டட் கேபெக்ஸ் வந்து 800 crores. இது வந்து 20 to 25% growth சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சேல் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க ஒரு லேண்ட் குர்கான்ல. அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏஜிஎம் அப்ரூவலுக்கு அப்புறமா. ஹரியானா கவர்மெண்ட் வந்து 10% இதுல அக்வயர் பண்ண போறாங்க. இந்த நிறுவனம் வந்து 350 crores அண்ட் அபோ ரியலைஸ் பண்ணலான் இருக்காங்க புக் வேல்யூல. பவர் ட்ரெயின் செக்மெண்ட் வந்து 28% ரெவன்யூ வருது. 15.2% மார்ஜின் இருந்தது Q1ல. இதுதான் ஹையஸ்டா இருந்திருக்கு கடந்த 4 குவார்டர்ல. ஏன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன், புது பிளான்ட் ரேம்ப் அப் காஸ்ட் இது எதுவுமே இல்லாததுனால. கொத்தவாடி பிளான்ட் வந்து அதுல இருந்து 50% ஆஃப் இட்ஸ் 875 crore ஆனுவல் ரெவன்யூ கேப்சர் பண்ணிருக்காங்க. இது வந்து 2030 டார்கெட்டா இருக்கு. ப்ரூ அவுட்ஸ் வந்து மோஸ்டா FY27-28ல நடக்கும். ப்ரொடக்ஷன் வந்து FY27, பீக் வந்து FY29ல நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடிஷனலா இந்த நிறுவனம் புது நுகர்வோர்களை அட்ராக்ட் பண்றாங்க. அவங்க ஜெர்மன் டீம் கூட கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து இந்த ஃப்ரான்பர்க்ஸோட டெக்னாலஜியில ரொம்பவே
கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. மேஜர் ஜெர்மன் கம்பெனி வந்து இந்தியாவை ஹப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மீடியம் டியூட்டி ட்ரக்ஸுக்கு லாங் டேர்ம் growth வந்து இது நல்லாவே பூஸ்ட் பண்ணும் இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். FY25ல லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அதிகமாயிருக்கு, 47% அதிகமாயிருக்கு. மெயினா ஆக்விசிஷன்ஸ்னாலையும் கெபெக்ஸ் ஃபண்டிங் இவங்க பண்ணதுனாலையும் இன்வென்ட்ரிஸும் அதிகமாயிருக்கு. 1041 crores இருந்து 1332 crores ரிசீவபிள்ஸ் இருக்குல்ல, அதுவும் 59% அதிகமாயிருக்கு. இதனால டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு கேஷ் ஃப்ளோல. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 513 crores வந்து 283 crores ட்ராப் ஆயிருக்கு. நியர்லி 45% டிக்ளைன் ஆயிருக்கு. மெயினா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசீவபிள்ஸ் ப்ரெஷர்னாலையும் ஒர்க்கிங் கேபிட்டல்ல அவங்க பண்ண மாற்றங்கள்னாலையும் தான். இன்வென்ட்ரி டேஸ் வந்து 221 days இருந்துச்சு மார்ச் 2022ல. இப்போ 157 days கம்மியா இருக்கு. அதாவது COGS அதுக்கப்புறம் சேல்ஸ் வெலாசிட்டி நல்லாவே க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது இது காட்டுது. பேயபிள்ஸ் வந்து குவைட் அக்ரெசிவா மேனேஜ் பண்ணிக்காங்க. ஆனா பேயபிள்ஸ் வந்து 123 இருந்துச்சு FY24ல, அப்புறம் 157 இது வந்து அதிகமாயிருக்கு. ஸோ கிரெடிட் ஃப்ரம் சப்ளையர்ஸ்க்கு வந்து நிறைய இல்லை அப்படிங்கறது இது காட்டுது. நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 84 days இருந்து 59 days வந்து கம்மியாயிருக்கு. இது வந்து ஒரு ஷார்ப்பரா ஒர்க்கிங் கேபிட்டல் எஃபிஷியன்சியா நமக்கு காட்டுது. மணி வந்துட்டு ஸ்டாக்ல இல்லை ரிசீவபிள்ஸ்ல டைப் ஆயிருந்தாலும். கரண்டா கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் வந்து எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்டீப் வேல்யூவேஷன்ல PE வந்து 73.4 இருக்கு. அதனுடைய ROCE, ROE, கேஷ் கன்வர்ஷன் இது எல்லாமே அவங்களோட பியர் லெவல்ல இருந்து மீடியனா இருந்தாலும் இப்படி இருக்கு. டெட் டு எக்விட்டி ரேஷியோ கொஞ்சமா ஹையாவே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து ஜஸ்ட் 2.35 தான் இருக்கு. அதனுடைய மீடியனான 5 கூட கம்பேர் பண்ணோம்னா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் வந்து அதனுடைய IPO எப்போ வந்தாங்கன்னா 2021ல வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கு வந்து 3x ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அடுத்த 3 வருடங்கள்ல. அதுக்கப்புறம் 6500 லெவல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா பங்கு வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்கு. ரீசெண்டா அதனுடைய ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது 6500 மார்க்கு தாண்டி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெவல் குரூஷியலா இருக்கும். பங்கு வந்து 6500 மார்க் கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இன்வாலிடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எந்த நிறுவனம்னாலுமே ஒரு ரிஸ்க் இருக்கும். இந்த நிறுவனத்தோட ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி ரொம்பவே சைக்கிளிக்கலா இருக்கும். டைரக்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் லிக்விடிட்டியை எஃபெக்ட் பண்ணும். FY25ல CV செக்மெண்டோட சேல்ஸ் வந்து ஃபிளாட்டா இருந்திருக்கு. ஸோ நியர் டேர்ம்ல பவர் ட்ரெயின் growth வந்து கொஞ்சம் மியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடிஷனலா ஸ்லோ டவுன் இருக்கு கொரியால இருக்கிற இந்த EVஸ்ல. ஸோ டைரக்ட் இம்பாக்ட் வந்து இருக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல IC பார்ட்ஸ் அதுல. மோரோவர் லேபர் இஷ்யூ சன்பீம் குர்கான்ல இருந்தது வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. பட் மார்ஜின் அப்லிஃப்ட் ஆயிருக்கு Q2 FY26ல. இது அன்சர்டனா இருக்கு. ஏன்னா ஹெவி ரேம்ப் அப் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் ஷிஃப்டிங்லாம் பண்றதுனால 60% வருவாய் வந்து இந்த அலுமினியம் ப்ராடக்ட்ல இருந்தா வருது. இது சிக்னிஃபிகண்டா இம்பாக்ட் ஆகுது. எதனால? பிரைஸ் ஃபிளக்சுவேஷனால. சரி, நம்ம இந்த நிறுவனத்தை பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து மே 1996ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹியூண்டாய் மோட்டர் குரூப்போட ஒரு பார்ட்டா இந்த நிறுவனம் இருக்காங்க. வேர்ல்டோட 3rd லார்ஜஸ்ட் ஆட்டோ தயாரிப்பாளரா இருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஜூன் 2025 படி ஹியூண்டாய் வந்து 12.87% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல. அதுக்கப்புறம் அவங்களுடைய 4 வாட் EV ஸ்பேஸ்ல அவங்களுடைய ஷேர் வந்து 3.9% இருக்கு. இன்னும் டீப்பா அந்த நிறுவனம் வந்து என்ன வணிகம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹியூண்டாய்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ இருக்கு. என்ன போர்ட்ஃபோலியோன்னு பாத்தீங்கன்னா 14 பேசஞ்சர் வெஹிக்கிள் மாடல்ஸ் பண்றாங்க. 450 வேரியன்ட்ஸ் இருக்கு. இதுல SUVs, ஹேட்ச்பேக், செடான்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்த்தோம்னா SUV வந்து பிகஸ்ட் growth டிரைவரா இருக்கு. 69% Q1 FY26ல சேல்ஸ் வந்து அதனுடைய மாடலான எக்ஸ்டர் வென்யூ கிரெட்டால இருந்து வந்திருக்கு. ஹேட்ச்பேக்ஸ் இந்த கிராண்ட் i10, NIOS, அதுக்கப்புறம் i20, செடான்ஸ், அப்புறம் இந்த ஆரா, வர்னா இதெல்லாம் 18%, 13% ரெஸ்பெக்டிவா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. கன்சியூமர் டிமாண்ட் ரெகுலேட்டரி ட்ரெண்ட்ஸ்னால ஃபியூவல் மிக்ஸ் வந்து நல்லாவே எவால்வ் ஆகுது. CNGயோட ஷேர் வந்து 16% இருக்கு Q1 FY26ல. 11% இருந்தது Q1 FY25ல. EV 1.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரிமைனிங் 83% யார் ஸ்பிளிட் பண்றாங்கன்னா பெட்ரோல் 63%, டீசல் 20%. ஹியூண்டாயோட ரெவென்யூ வந்து வெறும் கார் வந்து விற்கிறது மட்டும் கிடையாது, பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸும் சேல்ஸ் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து 6% அவங்களோட வருவாயா இருக்கு FY25ல பார்த்தோம்னா. இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறனை பார்க்கலாம். 3 years சேல்ஸ் CAGR 13% இருந்திருக்கு. ப்ராஃபிட் growth வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு 25%. Q1 FY26ஓட நம்பர்ஸ் பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய வருவாய் வந்து 1641 crores, 5.4% வந்து இயர் ஆன் இயர் டிக்ளைன் காட்டியிருக்கு. ஸோ டாப் லைன் வீக்னஸை காட்டியிருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா 6% ட்ராப் இருந்திருக்கு இந்த வால்யூம்ல. ஓகேங்களா? மொத்த விற்பனை வந்து கம்மியாயிருக்கு 1,80,399 யூனிட்ஸா. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து இன்னுமே வீக்கர் ஆயிருக்கு 11.5% கம்மியாயிருக்கு 1,32,259 யூனிட்ஸா. இது கிளியரா என்ன இண்டிகேட் பண்ணுது? டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கறத அழகா இண்டிகேட் பண்ணுது. மார்ஜின் சைட்ல பார்த்தோம்னா இந்த நிறுவனம் வந்து ஒரு மார்ஜின் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுனாலையும் லோக்கலைசேஷன்ஸ் எஃபர்ட்ஸ் வந்து எடுத்ததுனாலையும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா இருக்கு 5.2%, 1,423 crores இருக்கு.
மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டாவே இருந்திருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 62.4 crores. ஸோ பீப்பிள் காஸ்ட் வந்து இன்னுமே ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ரெவென்யூ ப்ரெஷர் இருந்தாலும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 6.6% டிக்ரீஸ் ஆயிருக்கு 219 crores. ஓபிஎம் ஸ்லிப் ஆயிருக்கு 18 bps 13.3%. ஸோ இது ப்ராடா ஒரு ஸ்டேபிள் மார்ஜினை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். டைரக்ட் இம்பாக்ட் வந்து பாட்டம் லைன்ல நம்ம இதை பார்க்கலாம். சரிங்களா? நெட் ப்ராஃபிட் வந்து 8.1% ட்ராப் ஆயிருக்கு 137 crores. என்பிஎம் வந்து 25 bps கம்மியாயிருக்கு 8.3%. க்ரோத் அவுட்லுக் பார்க்கலாம். நம்ம நியர் டேர்ம் டிமாண்ட் பார்த்தோம்னா கரண்டா வந்து மியூட்டடா இருக்கு. டிஐவி வந்து ஜூன் 2025ல லோவஸ்டா இருந்திருக்கு சேல்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட் 30 monthsல டிசம்பரை தவிர. பட் ஒரு ஆப்டிமிசம் இருக்கு. இந்த ரெக்கவரி வந்து கிராஜுவலா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கவரின்னு சொல்லலாம். பட் ரெக்கவரி மெயினா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மான்சூன்னால தான் ஃபெஸ்டிவ் டிமாண்ட் இருக்கும். ஜென்ரலா வந்து Q2 Q3 நவராத்திரி தீபாவளி அந்த மாதிரி சமயத்துல கவர்மெண்ட் மெஷர்ஸும் ஏதாவது எடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது, டாக்ஸ் ரிலீஃப் பண்றது, இல்லைன்னா அப்கமிங் பே கமிஷன் பெனிஃபிட்ஸ்னால அதனாலவே வந்து இந்த டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்றாங்க. ரூரல் டிமாண்ட் கரண்டா அவுட் பேஸ் பண்ணுது இந்த அர்பன் டிமாண்டை. ஸோ ஸ்டேபிள் மன்சூன், எம்எஸ்பி அதுக்கப்புறம் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்தா இதுல வின் பண்ணிடலாம். ரூரல் பையர்ஸ் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாத்துறாங்க. ஹேட்ச்பேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எஸ்யூவிக்கு தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவங்க டிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸோட ஷேர் வந்து 40% அதிகமாயிருக்கு. 32% வந்து கிரெட்டா வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸா. இது 13% தான் இருந்தது 2020ல. மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே நம்புறாங்க ஒரு பிரீமியம் ஸ்டேஷன் இருக்கும் சொல்லிட்டு. சரிங்களா? இந்த சன்ரூஃப், ஆடாஸ், இன்கார் பேமெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் லோவர் ட்ரிம்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கன்டினியூ பண்றாங்க. கம்பெனி வந்து 26 நியூ ப்ராடக்ட்ஸ் FY30ல லான்ச் பண்ணலாம்னு இருக்காங்க. கரண்டா இண்டஸ்ட்ரி வைட் டிஸ்கவுண்டிங் இருக்கு இந்த கிரெட்டா செக்மெண்ட்ல. பட் கிரெட்டா வந்து அதனுடைய பிரைசிங் பவரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கும் ஃபேஸ் லிப்ஸ், புது வேரியன்ஸ், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவுண்ட் வார் ஜாயின் பண்ணாம இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் சைடில் என்ஜின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அவங்களோட டேல்கான் பிளான்ட் பூனேல பண்ணிக்காங்க. மிட் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. வெஹிக்கல் அசம்பிளி வந்து Q3 FY26ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இனிஷியலா 1.7 lakh யூனிட்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. இது வந்து 2.5 lakh யூனிட்ஸா 2028ல ஸ்கேல் பண்ணிக்கலாம். சென்னை பிளான்ட்ல 8.24 lakh கெப்பாசிட்டி இருக்கு. கம்பைன் ப்ரொடக்ஷன் வந்து 1 million யூனிட்ஸா அதிகமாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடிஷனலா இந்த நிறுவனம் வந்து 6000 கோடி கெபெக்ஸ் பிளான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, டெக்னாலஜி அப்கிரேட் பண்றதுக்கும், லாங் டேர்ம் க்ரோத் வந்து கொண்டு வரதுக்கும். லோக்கலைசேஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 82% அவங்களோட பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலே தயாரிப்பு செய்யறாங்க. ஹைடெக் காம்பனன்ட்ஸ், இவிஸ் எல்லாமே வந்து லோக்கலைஸ் தான் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து டிராப் ஆயிருக்கு நியரா ஹாஃபா 9252 crores இருந்து 4345 crores. ரீசன் பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கிற ஸ்விங்ஸ்னால தான். நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரியிலேருந்து, லைபிலிட்டிலேருந்து இது எல்லாத்தினாலே நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு 64%. லோவர் டிவிடெண்ட் டிடிஎஸ் அதுக்கப்புறம் கஸ்டமர் அட்வான்சஸ்னால தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இன்வெஸ்டிங் அதுக்கப்புறம் ஃபினான்சிங் அவுட்ஃப்ளோஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு 3872 crores. ஒரு காம்படிட்டிவ் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா ஹியூண்டாயோட ஸ்கேல் வந்து 1/3 இருக்கு மாருதி கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா. ஸ்டில் ஹியூண்டாய் வந்து கிளியரா ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்க எஃபிஷியன்சி அண்ட் ரிட்டர்ன்ஸ்ல. asset turnover வந்துட்டு 2.45, ROCE 53.9%. நல்லாவே இருக்கு இண்டஸ்ட்ரி மீடியன் கூடயும் பியர் கூட கம்பேர் பண்ணோம்னா. ROE கரண்டா 41.8% இருக்கு. ஒரு டாப் பொசிஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் வேல்யூ கிரியேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நல்லாவே காட்டுதுன்னு சொல்லலாம். பட் அது க்ரோத் சைட்ல பார்த்தோம்னா ஹியூண்டாய் வந்து அதனுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து 13.5%. இது வந்து மாருதி அண்ட் M&Mக்கும் பின்னாடி தான் இருக்கு. மார்ஜின்ஸ் 8.15%, ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு மீடியன் விட. கேஷ் கன்வர்ஷன் 0.49 தான். மாருதி அண்ட் டாடா கூட கம்பேர் பண்ணோம்னா ரொம்பவே வீக். ஓவராலா ஹியூண்டாயோட ஸ்ட்ரென்த் வந்து கேபிட்டல் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்கு. பட் வீக் ஸ்பாட் இருக்கு க்ரோத் மொமெண்டம்லயும் கேஷ் ஜென்ரேஷன்லயும் அதை நம்ம பார்த்துக்கணும். நம்ம டெக்னிக்கல்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் அவங்களோட ஐபிஓவை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024. அதுக்கப்புறமா அது வந்துட்டு ஐபிஓ லெவல்லான 2000க்கும் கீழே போயிடுச்சு. ஐபிஓ பேஸ் இருந்தது. ஒரு பிரேக் அவுட் நம்ம பார்த்தோம் ஜூன்ல. ஃபர்ஸ்ட் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்க்கு அப்புறமா ஸ்டாக் வந்து இன்னொரு ஸ்மால் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ரீசெண்டா இன்னொரு பிரேக் அவுட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த ப்ராபபிலிட்டி இருக்கிற இந்த ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா, ஹையர் ஆகுமா அப்படிங்கிறது. இந்த ஃபால் வந்து 2200 கீழே ஃபால் ஆயிடுச்சுன்னா அது இன்வாலிட் ஆயிரும். ரிஸ்க் பார்க்கலாம். டொமஸ்டிக் டிமாண்ட் வீக்கா இருக்கு ஜூன் 2025ல. ஸோ இண்டஸ்ட்ரியோட லோவர் சேல்ஸ் வந்து அவங்க 30 monthsனா மார்க் பண்ணியிருக்காங்க டிசம்பரை தவிர.
ஸோ இது ஒரு டிமாண்ட் ப்ரெஷர் இன்னுமே ஆன்கோயிங்காக இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது. புது என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் அக்ரெசிவாக டிஸ்கவுண்ட் கொடுக்கறது இது வந்து Q1 FY26 மார்ஜின் எஃபெக்ட் பண்ணிக்கு. ஆவரேஜ் டிஸ்கவுண்ட் வந்து 3.4% ஆஃப் ASP ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியூ பிளான் ஸ்டார்ட் அப் காஸ்ட் வந்து ப்ரெஷர் இருக்கு. நியர் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்ல நார்மலைசேஷன் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா FY27 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடிஷ்னலாக டர்புலன்ட் ஜியோ பாலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் நிறையவே இருக்கு. வீக்காக குளோபல்லே இருக்கிற டிமாண்டே ரொம்ப வீக்காக இருக்கு. ஸோ அதனால ப்ரொடக்ஷன் சேல்ஸ் இது எல்லாமே வந்து நல்லாவே சேலஞ்ச் பண்ணப்படும் சொல்லலாம். ரெகுலேட்டரி அதரன்ஸ், ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ், கெஃபே நார்ம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சேல்ஸ் லாஸ் பெனால்டிஸ்ல நிறையவே ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தோட 2 பிரேக் டவுனையும் பார்த்துட்டோம். டெக்னிக்கல் பிரேக் அவுட்டையுமே நம்ம பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலையுமே பார்த்துட்டோம். ஒரு சார்ட்டோட பிரேக் அவுட் வந்து எப்போ டியூரபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ, ஏர்னிங்ஸ், எக்ஸ்பான்ஷன் இது எல்லாமே ஒரே லைன்ல இருந்தாதான். நீங்க இந்த 2 பங்குகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லாங் டேர்ம்ல ப்ராமிசிங்கா இருக்குமா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த காணொலி உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது பை ஆர் செல் டெசிஷன் கிடையாது. இந்த காணொலியை மறக்காம லைக் பண்ணீங்க, உங்க நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.